Hi, hello, welcome to Alan the Developer. So, இன்னைக்கு என்ன டாபிக் அந்த இம்ப்ளான்ட் ட்ரைனிங்கில் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸோட டைப்ஸை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சிஎஸ்எஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு டைப்ஸும் எப்படி நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸில் மொத்தம் 3 டைப் இருக்குது. அதாவது இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்றது நமக்கு HTML ஒரு லைனில் நமக்கு வேணுன்ற ஸ்டைலில் அந்த லைன்லேயே போய் எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்லைன் சிஎஸ்எஸ். உதாரணத்துக்கு இப்போ இந்த பேராகிராஃப் டேக் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃப் டேக்கில் நான் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து ப்ளூ கலரில் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் எலமெண்ட்லேயே போயிட்டு அந்த ஓப்பன் டேக்கில் ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஸ்டைல் ஈக்குவல் டு ஆட்ரிபியூட் அப்படின்றதுனால டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணோம். கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணி கோலன் ப்ளூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ். அதாவது எனக்கு தேவைப்படுற இந்த லைன்லேயே போயிட்டு எனக்கு வேணுன்ற ஸ்டைலை கொடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு பேர் இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, எனக்கு வேணுன்ற ஸ்டைலை அதே HTML ஃபைலுக்குள்ளே ஹெட் அப்படின்ற இந்த எலமெண்ட்டுக்குள்ளே ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ்க்கான சின்டாக்ஸை யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் ஹலோ ஹேலன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எனக்கு ப்ளூ கலர் வந்து தேவைப்படுது. அதை எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டை ஹெட்டில் கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு செலக்டாஸை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இங்கே வந்து நான் பேராகிராஃப் டேகை செலக்ட் பண்ணி எனக்கு அதுக்கான கலர் வந்து ப்ளூவாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ப்ளூ கலர் மாறிடுது. இந்த மாதிரி ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் பண்ணால் அதுக்கு பேர் இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃபைலாக நம்ம க்ரியேட் பண்ணி தனி ஃபைலில் எழுதி நம்ம ரன் பண்ணால் அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா HTML ஃபைல் இங்கே தனியாக இருக்கும், அதில் வெறும் HTML ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு வேணுன்ற சிஎஸ்எஸை தனியாக நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். அதாவது இங்கே இருக்க இந்த பேராகிராஃப் டேக்கு ஹலோ ஹேலன் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு ப்ளூ கலர் எனக்கு தேவை. இந்த மாதிரி தனியாக இந்த ப்ளூ கலர் நம்ம கொடுத்துட்டு அதை எப்படி நம்ம இந்த ஃபைலில் அட்டாச் பண்ணிப்போம். அதை அட்டாச் பண்ணுறதுக்கு தான் இந்த லிங்க் அப்படின்ற இந்த எலமெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த லிங்க் அப்படின்ற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இங்கே எழுதியிருக்க இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை, அதாவது style.cssன்ற இந்த ஃபைலை இந்த HTML ஃபைலோட அட்டாச் பண்ணிக்கும். அதுக்கு இந்த hrefs அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் அந்த ஃபைலோட நேமை மென்ஷன் பண்ணணும். இந்த ஃபைலுக்கும் இந்த HTMLக்கும் என்ன சம்மந்தம், இந்த CSS ஃபைலுக்கும் இந்த HTML ஃபைலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத இந்த ரிலேஷன் ஆட்ரிபியூட்டில் கொடுக்கணும். கொடுத்தா நமக்கு அழகாக இந்த மாதிரி ப்ளூ கலரில் டெக்ஸ்ட்டுக்கான கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா. இதுதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றது. தேங்க்யூ.